Welcome back to our channel. இன்னைக்கு நம்ம வந்து joins query தான் பார்க்க போறோம் as already mentioned in the thumbnail. But before going to joins query, some more things are also there. அதாவது where operationsல நம்ம யூஸ் பண்ற conditions என்னென்ன ஆப்ரேட்டர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுவோம் அப்படின்றதும் one glance வந்து நம்ம பார்க்கணும். ஸோ அதனால வந்து I will teach you that. After that we'll go on to the exact joins அப்படின்றது. joins I'm not going to push you எல்லா joinsம் நான் ஒரே one goal போறது கிடையாது. let us have it in a divided session because ஒரே இதுல நான் உங்களுக்கு explain பண்ணேன் அப்படின்னா it will be little difficult for you guys to grab. okay, so adunala let's wait for a minute and then we will start our session. Actually due to some personal works and all வந்து என்னால continuous MySQL start பண்ணதுல இருந்து live வர முடியல, sorry for that. But most of the times whenever I'm getting time I'm coming. I hope you understand, you guys understand, really sorry for that. But whenever I'm getting time I will obviously வருவேன். ஆக்சுவலி இந்த லைவ் வந்து மண்டேல இருந்து ஃப்ரைடே வரைக்கும் டெய்லி 8 o'clock to 9 o'clock வந்து ஷெட்யூல் பண்ணிருக்க ஒரு லைவ். அன்பார்ச்சுனேட்லி திஸ் வீக் 3 days ஐ திங்க் 3 days நான் வந்து லைவ் வரல. ஒரு நாள் வந்து ஹாஃப்லேயே போயிட்டேன், ஒரு நாள் தான் ஃபுல்லா வந்தேன். இன்னைக்கு செகண்ட் டே. ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட் வீக்ல இருந்து ஐ அவாய்ட் having this situation. I try to manage. Okay, so shall we start our session? So everyone is ready? Can we? No reply. Okay, so first வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா வேர் ஆப்ரேட்டர்ல வேர்ன்ற கீவேர்ட்ல நம்ம யூஸ் பண்ண போற ஆப்ரேட்டர்ஸ் எல்லாம் என்னன்னு சொல்லி நம்ம பார்க்க போறோம். ஓகேங்களா, சோ நம்ம ஒரு டேட்டாவை ஃபில்டர் பண்றதுக்கு வேர்ல யூஸ் பண்ற ஆப்ரேட்டர்ஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வந்து we'll go to filtering data, where operators. ஓகேங்களா, ஸோ இந்த வேர்ல வந்து வேர் கிளாஸ்ல யூஸ் பண்ற ஆப்ரேட்டர்ஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். இதுல வந்து we are having 5 different types of operators இருக்கு. So we'll have a like this 1 2 3 4 5. ஓகே, இப்போ இந்த 5 ஆப்ரேட்டர்ஸ் என்னன்னு சொல்லி தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வந்து கம்பேரிஷன் ஆப்ரேட்டர். கம்பேரிசன் ஆப்ரேட்டர் அப்படின்னா என்ன? we already know comparison operator is something equal to, then வந்து not equal to இந்த மாதிரியும் போடலாம், அப்படி இல்லைன்னா not equal toன்ற சிம்பலும் போடலாம். அண்ட் தென் வந்து less than or equal to, greater than or equal to, இந்த மாதிரி போடுறது தான் வந்து என்ன சொல்லுவோம்னா கம்பேரிஷன் ஆப்ரேட்டர். ஓகேங்களா, ஸோ த திங் இஸ் இது வந்து we are very familiar from ஜாவான்னு இல்லை, நம்ம மேத்தமேட்டிக்ஸ் படியே இது வந்து நம்ம ரொம்ப 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 ஃபெமிலியரான ஆப்ரேட்டர்ஸ் தான். ஈக்குவல் டு அப்படின்னா என்னன்னா we are checking whether that value is equal or not. ஹியர் பார்த்தீங்கன்னா நம்ம ஜாவால எல்லாம் ஈக்குவல் டுன்னு சொல்லி ரெண்டு வேல்யூவையும் கம்பேர் பண்ணுவோம். பட் in database MySQL there is nothing like double equal to, because வந்து நம்ம MySQLல எதையுமே அசைன் பண்ண போறது கிடையாது ஈக்குவல் டு சிம்பிள் வச்சு. ஸோ ஈக்குவல் டு அப்படின்ற ஆப்ரேட்டர் வந்து which is used for comparison, ஈக்குவாலிட்டி செக் பண்றதுக்கு யூஸ் பண்ற ஒரு ஆப்ரேட்டர். அண்ட் தென் வந்து this not equal to அப்படின்னா ரெண்டு வேல்யூவும் ஈக்குவலா இல்லையான்னு சொல்லி செக் பண்றதுக்காக நம்ம எழுதுறது தான் என்னது not equal to. அண்ட் தென் வந்து this less than whether it is less than or not, greater than whether it is greater than or not, less than or equal to, greater than or equal to, இந்த மாதிரியான ஆப்ரேட்டர்ஸ் which is very 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 basic operator and இதெல்லாம் வந்து நம்ம வேர்ல யூஸ் பண்ணுவோம் which is for comparing the data.
அதுக்கு அடுத்து லாஜிக்கல் ஆப்ரேட்டர் இஸ் தேர். So logical operator na enna? The result, combining the result of two comparison operator. Logical operator is something which is used for comparing the output of two comparison operator. இது என்னன்னு பாத்தீங்கன்னா and or not. ஓகேங்களா? if you are following our channel from java ல இருந்து நீங்க ஃபாலோ பண்றீங்கன்னா and na enna, or na enna, not na என்னன்றது you will be very clear. first and அப்படினா என்ன, ரெண்டு இப்போ வந்து a which is equal to 10 and b which is equal to 10 na என்ன, ரெண்டு கண்டிஷனும், அதாவது நான் கொடுத்திருக்க ஸ்டேட்மெண்ட்ல கொடுத்திருக்க எல்லா கண்டிஷனும் satisfy ஆனா மட்டும்தான் that will work, or else it will return false and it won't work. or அப்படினா any one condition satisfied and any one thing is returning me true, then the whole condition is true and எனக்கு டேட்டாவை return பண்ணும். not அப்படினா if it is a we can say like if it is true, then I will convert it into false. not na opposite convert ஆயிக்கும். that is what not operator. then வந்து range operator. so range operator அப்படினா என்னன்னா, see I am going to write one query. என்ன query எழுத போறேன்னா, where value which is greater than or equal to 500 and value which is less than or equal to 1000 அப்படின்னு சொல்லியிருக்கேன்னு வச்சுக்கோங்க. அப்ப இந்த கண்டிஷன்ல வாட் ஐ நீட் டு டூ, வேல்யூ வந்து 500 விட கிரேட்டரா இருக்கணும் அண்ட் 1000 விட ஸ்மாலரா இருக்கணும் அப்படின்றதுதான் என்னது என்னோட கண்டிஷன். அப்ப கிரேட்டர் தானா இருக்கணும் அப்படின்னா greater than or equal to and less than or equal to it is fine. நான் வந்து கண்டிஷனரா எழுதும் போது இத instead of doing it in this way, நான் இதை எப்படி எழுதலாம்னா, where value between அப்படின்னா என்னன்னா, இந்த ரேஞ்சுக்குள்ள இருந்துச்சுன்னா between 500 and 1000 அப்படின்னு நான் எழுதுறேன். இப்போ இதுக்கும் மேல இருக்கிறதுக்கும் என்ன டிஃபரன்ஸ்? எதுவுமே கிடையாது. by reading itself if you see, நம்ம வந்து வேல்யூ, இப்ப நான் வந்து ஒரு வேல்யூ 600ன்னு பாஸ் பண்றேன். இப்ப அந்த வேல்யூ 600 வந்து ஃபர்ஸ்ட் வந்து greater than or equal to 500 ஆன்னு செக் பண்ணோம். ஆமா, it is greater than or equal to 500. then என்ன பண்ணும், it will check whether it is less than or equal to 1000. ஆமா, less than or equal to 1000. அப்ப greater than or equal to 500 and less than or equal to 1000 அப்படிங்கும்போது that condition gets satisfied. நெக்ஸ்ட் அதே இது கீழே இருக்க செகண்ட் இதுல நீங்க போடுறீங்க, where value which is less between 500 and 1000. between 500 and 1000 na 600 lies between 500 and 1000 or it is greater than. so ரெண்டுமே கரெக்ட் தானே. இப்ப நான் இப்படி எழுதுற கூட I just simply simplified it by using a range operator by between அப்படின்ற keyword வச்சு நான் வந்து simplify பண்ணிட்டேன். that is what the range operator. we are having a range, அந்த ரேஞ்சுக்குள்ள இருக்கான்னு சொல்லி செக் பண்றதுக்கு பேர் தான் range operator. it is the operator for the range. the operator is between operator யூஸ் பண்ணி. இப்போ நீங்க எந்த ஒரு ஆபரேட்டர் யூஸ் பண்றீங்க அப்படின்னாலும் the first thing you need to know is இது ரெண்டும் இன்க்ளூஷனா எக்ஸ்க்ளூஷனா. சம்டைம்ஸ் வந்து 500 and 1000 அப்படிங்கும்போது it will accept 501 and 501 and 999. so அப்ப இது ரெண்டுமே இன்க்ளூஷன் ஆர் எக்ஸ்க்ளூஷன் அப்படின்னு கேட்டீங்கன்னா 500 which is exactly like this, greater than 5 or equal to 500, less than or equal to 1000, which means both are included. 500 ஆவும் இருக்கலாம், 500 க்கு மேலையும் இருக்கலாம், 1000 ஆவும் இருக்கலாம், 1000 க்கு கீழையும் இருக்கலாம். so that is what inclusion. so எல்லா வேல்யூவும் included. okay. then the another operator which is something called as membership operator. membership operator அப்படின்னா என்னன்னா, membershipனா என்ன, நான் அந்த இப்ப நீங்க வந்து ஒரு பார்ட்டில இருக்கீங்க,
நாட் அ கைண்ட் ஆஃப் பார்ட்டி. இப்போ நீங்க வந்து ஒரு கிளப்ல இருக்கீங்க உங்க காலேஜ்ல. யூ ஆர் அ மெம்பர் ஆஃப் தட் கிளப் ஆர் நாட்? யூ ஆர் த மெம்பர் ஆஃப் தட் கிளப் ஆர் நாட்? யூ ஆர் இன் தட் கிளப், நாட் இன் த கிளப். தட் இஸ் வாட். அப்ப மெம்பர்ஷிப் ஆப்ரேட்டர் அப்படின்றது எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இட் இஸ் வெரி சிம்பிள். த மெம்பர்ஷிப் ஆப்ரேட்டர் இஸ் சம்திங் கால்ட் அஸ் இன், நாட் இன். இப்போ நான் என்ன பண்றேன், கண்ட்ரி வேற. ஓகே, யூ ஆர் அ மெம்பர் ஆஃப் அ கிளப் விச் இஸ் ஈக்குவல் டு ரெண்டு, டோட்டலா ரெண்டு கிளப் இருக்கு. ஒன்னு வந்து ஸ்போர்ட்ஸ் கிளப், இல்லனா வந்து இன்னொன்னு கல்ச்சுரல்ஸ் கிளப் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஆர் கிளப் விச் இஸ் ஈக்குவல் டு கல்ச்சுரல்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். இப்போ இதுக்கு மீனிங் என்னன்னா, ஒரு பர்சன் கேன் பி ஏபிள் டு பி இன் ஸ்போர்ட்ஸ் கிளப் ஆர் கல்ச்சுரல் கிளப். இப்போ நான் வந்து உங்களோட டேட்டாவை எடுக்கிறேன், கிளப்ல இல்லாமையும் இருக்கலாம், தட்ஸ் ஆல்சோ ஃபைன். ஓகே, இப்ப இந்த பர்சன் வந்து எனக்கு வந்து டேட்டா வேணும். வெதர் த பர்சன், த டேட்டா ஆஃப் த பர்சன் ஐ வாண்ட் டு ஃபில்டர் த பர்சன்ஸ் ஹூ ஆர் பிரசன்ட் இன் ஸ்போர்ட்ஸ் கிளப் ஆர் கல்ச்சுரல்ஸ் கிளப். ரெண்டுல ஏதோ ஒரு கிளப்ல இருந்தா போதும் அப்படிங்கிற ஒரு சினாரியோன்னு வச்சுக்கோங்க. அப்ப நீங்க எப்படி பண்ணுவீங்கன்னா, இன்ஸ்டெட் ஆஃப் இப்ப வந்து நான் என்னோட நேமுக்கு ஸ்போர்ட்ஸ் கிளப் அப்படின்னு கொடுத்துருக்கேன்னா, ஓகே ஃபைன், ஸ்போர்ட்ஸ் கிளப்ல இருக்கேன்னு சொல்லி என்ன பிக் பண்ணுவாங்க. இன்னொருத்தவங்க கல்ச்சுரல்ஸ் கிளப்ல இருக்கேன்னு சொன்னா, ஓகே, அவங்களோட ரெக்கார்டும் எனக்கு ரிட்டர்ன் ஆகும். இப்ப இந்த மாதிரி பண்றதுக்கு பதிலா நான் என்ன பண்றேன், ஐ எம் கோயிங் டு கிவ் இட் இன் அ வே லைக் வேர் கிளப் இன் ஓபன் க்ளோஸ் ரவுண்டட் பிராக்கெட்ல ஸ்போர்ட்ஸ் கமா கல்ச்சுரல்ஸ். இப்ப இந்த கிளப் அப்படின்றது என்ன, சாரி இன் அப்படின்றது என்ன பண்ணும்னா, இந்த ரெண்டுல ஏதோ ஒண்ணுல இருக்கிற பர்சன்ஸ் செக்ரிகேட் பண்ணி எனக்கு ரிட்டர்ன் பண்ணதும். ஓகேங்களா? ஓகே, ஓகே, சாரி, சம் பிரேக்கிங். இப்போ வேற இப்ப வந்து தட் இஸ் வாட் இன் அப்படின்ற ஆர் கண்டிஷன் யூஸ் பண்ணி பண்றப்ப நம்ம வந்து இன் யூஸ் பண்ணுவோம். தென் வந்து நாட் இன் அப்படின்னா, எனக்கு வந்து ஸ்போர்ட்ஸ் கிளப்லயும் கல்ச்சுரல்ஸ் கிளப்லயும் இல்லாத பர்சன்ஸோட ரெக்கார்ட்ஸ் வேணும். Okay, if that person is not in sports club and culturals club, I want the records of that person அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன், where club not in sports and culturals. That is what I can do. So membership operator na whether that person is in that member in that group or not. Okay, so we will be going to segregate based on that. So membership operator is something in or not in. In or not in நீங்க எப்ப யூஸ் பண்ணுவீங்கன்னா, whenever you are trying to find whether or யூஸ் பண்ணி நீங்க பண்ணும்போது இன்னோ not இன்னோ யூஸ் பண்ணுவீங்க. And if you are trying to do it and operator யூஸ் பண்றீங்கன்னா, then you will be going to do it by between operator. Okay, so this is how we will be okay. Then membership அடுத்து search operator. So search operator அப்படின்னா என்னன்னா, search operator is something நான் வந்து டேட்டாவை சர்ச் பண்றதுக்கு யூஸ் பண்ற ஆப்ரேட்டர் தான் search operator. இது வந்து என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, லைக்ன்றது இருக்கு. வாட் இஸ் மீன் பை லைக்? லைக் அப்படின்னா என்னால வந்து ஹோல் டேட்டாவை சர்ச் பண்ண முடியாது. இப்ப வந்து ஃபார் எக்ஸாம்பிள் அக்னி டெவ் ஹப் அப்படின்ற சேனல் வந்து எனக்கு எக்ஸாக்டா அக்னி வேர் சேனல் நேம் which is equal to Agni
dev hub அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன்னா கண்டிப்பா வந்து சர்ச் ஆகாது. பிகாஸ் வந்து நான் என்ன பண்ணிருக்கேன், அக்னி dev hubக்கு அக்னி அண்டர்ஸ்கோர் dev அண்டர்ஸ்கோர் hubன்னு சொல்லி கொடுத்துருக்கேன். கரெக்டுங்களா? அப்ப நான் என்ன பண்ணும், இந்த சினாரியோ எனக்கு அக்னின்றது தெரியும், அதுக்கடுத்து என்ன இருக்குன்னு சொல்லி தெரியாது. அப்ப நான் என்ன பண்ணும்னா, ஐ கேன் கிவ் where channel name, எனக்கு வந்து எக்ஸாக்டா என்னன்னு சொல்லி தெரியாது. ஸோ ஐ வில் கிவ் லைக் அண்ட் தென் வந்து ஓப்பன் க்ளோஸ் சிங்கிள் கோட்ஸ்குள்ள அக்னின்றது எனக்கு தெரியும்ன்றதால அக்னி, அதுக்கு அடுத்து வந்து மாடுலஸ் சிம்பிள் கொடுத்தேன் அப்படின்னா, மாடுலஸ் மீன்ஸ் அக்னிக்கு அப்புறம் என்ன வேணாலும் இருக்கலாம். So it will fetch the records based on அக்னிக்கு அப்புறம் என்ன வேணாலும் இருக்கலான்ற ரெக்கார்ட்ஸ் வந்து எனக்கு கொடுக்கும். இப்போ வந்து which means this modulus is something which is going to fetch n number of, which is going to fetch I can say எவ்வளோ டேட்டா வேணாலும் அக்னிக்கு அப்புறம் இருக்கலாம், எவ்வளோ வேணாலும் அக்னிக்கு அப்புறம் இருக்கலாம். அண்ட் தெர் இஸ் அனதர் சர்ச் ஆப்ரேட்டர் என்னன்னு பாத்தீங்கன்னா அண்டர் ஸ்கோர்ன்னு இருக்கிறது. அண்டர் ஸ்கோர் அப்படின்னா என்னன்னா எக்ஸாக்ட்லி one value should be present. ஆனா இது வந்து எத்தனை வேல்யூ வேணாலும் பிரசன்டா இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப நான் அண்டர்ஸ்கோர் GNI அப்படின்னு சொல்றேன்னா அங்க ஏ மட்டும்தான் இருக்கணும். அது தாண்டி ஒரு 2-3 லெட்டர்ஸ் இருந்தாலும் it will avoid it. So அண்டர்ஸ்கோர் அப்படிங்கிறது which is used to search for a single one, and then modulus அப்படின்றது என்னது which is used to search for n number of, எத்தனை ரெக்கார்ட்ஸ் வேணாலும் அதுல இருக்கலாம் அப்படிங்கிறதுக்கு தான் வந்து மாடுலஸ். அண்ட் அண்டர்ஸ்கோர் அப்படின்றது என்னது which is used for getting only exactly one value. Okay. Then this is what search operator. இப்போ நீங்க வந்து இந்த மாடுலஸ் அண்ட் அண்டர்ஸ்கோர் யூஸ் பண்ணும்போது ஈக்குவல் டு நீங்க யூஸ் பண்ண கூடாது. ஏன் அப்படின்னா ஈக்குவல் டுங்கிறது எக்ஸாக்ட் வேல்யூவை மேட்ச் பண்றதுக்காக யூஸ் பண்றது. பட் லைக் அப்படின்றது வந்து இது இந்த மாதிரி வந்து சினாரியோ செட் ஆச்சு அப்படின்னா அதனாலதான் வந்து லைக்ன்றத நம்ம யூஸ் பண்றோம். ஓகேங்களா? ஸோ திஸ் இஸ் வாட் for filtering data நம்ம where classல யூஸ் பண்ற ஆப்பரேட்டர்ஸ். Okay, so is there any doubt on this? Hello, am I audible? Okay, the next topic is joins. Okay, let's move on to joins. Let's remove all this. Okay. இப்போ joins அப்படின்னா நமக்கு எல்லாம் தெரிஞ்சது என்னது? We are joining the data, கரெக்டுங்களா? இப்ப joins எதுக்கு தேவை அப்படின்னா in a real life scenario, in real projectsல நம்ம எல்லாமே கஸ்டமர் என்னென்ன ஆர்டர் வந்து பிளேஸ் பண்ணிருக்காங்க, கஸ்டமரோட டேட்டா என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பிளேஸ் பண்றதுக்கு we are not going to have a single table, we are going to have a multiple tables. ஓகேங்களா? நம்ம வந்து ஆர்டர்ஸ் ஒரு டேபிள்ல மெயின்டைன் பண்ணுவோம், அண்ட் தென் வந்து ஆர்டர்ஸ் மெயின்டைன் பண்ணுவோம். அதுக்கு அடுத்து வந்துட்டு we will be going to have users data and then products, இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டேபிள்ஸ் இருக்கும்.
கரெக்ட்டுங்களா? we will be going to have a different tables. இப்ப எனக்கு வந்து இந்த பர்டிகுலர் கஸ்டமர் என்னென்ன ஆர்டர்ஸ் பிளேஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியணும் அப்படின்னா then how I will do? இப்ப அதுக்கு வந்து நான் செப்பரேட்டா ஒரே டேபிள்ல டேட்டா இருக்கான்னு கேட்டா கிடையாது. இட் இஸ் கோயிங் டு பி சம்திங் லைக் இட் மல்டிபிள் டேபிள்ஸ் ஹேவ் தட் காலம். multiple table is going to hold the data. அப்ப நான் என்ன பண்ணணும், இன்ஸ்டெட் ஆஃப் நார்மல் செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் வேர் அதெல்லாம் வந்து கண்டிப்பா இதுல ஒர்க் ஆகாது. இஃப் யூ ட்ரை, நான் இங்க இருந்து வந்து ஒரு query செலக்ட் பண்ணி இங்க இருந்து ஒரு டேட்டாவை செலக்ட் பண்ணி நான் அப்படி பண்ணலாமான்னு கேட்டா தட் won't work. we need to do it in a way that we need to fetch the records. so அதுக்கு தான் நம்ம வந்து joins யூஸ் பண்றோம். so in real life நம்ம வந்து டேட்டாவை சிங்கிள் டேபிள்ல ஸ்டோர் பண்ண மாட்டோம். we will be storing it in multiple tables. அப்ப அந்த மல்டிபிள் டேபிள்ஸ்ல ஸ்டோர் பண்ணும்போது while fetching the record I want to have something like joins. இப்ப joins அப்படின்றதுமே வந்து சிம்பிளி அது யூஸ் ஆகுமான்னு கேட்டா எல்லாத்துக்கும் joins யூஸ் ஆகுமானா இல்ல. joins வந்து இப்போ நீங்க காலமை ஜாயின் பண்றீங்களா ரோவை ஜாயின் பண்றீங்களா அப்படின்ற ஒரு கிளியர் வியூ நமக்கு வேணும். காலம்னா என்ன? திஸ் இஸ் வாட் காலம்ஸ். ரோஸ்னா என்ன? டேட்டா பிரசன்ட் இன் த டேபிள் இஸ் அ ரோ. காலம் மீன்ஸ் த ஹெடர் we can say. ரோஸ் அப்படின்றது இதுக்கு பேர் தான் ரோஸ். கரெக்ட்டுங்களா? ஓகே. இப்ப வாட் ஐ வாண்ட் டு டூ இஸ் இஃப் ஐ வாண்ட் டு கம்பைன் த காலம், நான் வந்து இந்த டேபிள்ல இருக்க காலமும் இந்த டேபிள்ல இருக்க காலமையும் கம்பைன் பண்ண போறேன் அப்படின்னா then I can go with joins. இதே வந்து காலம்ஸ் நான் வந்து கம்பைன் பண்ணல, ரோஸ கம்பைன் பண்றேன் அப்படின்னா if I was going to combine rows, then rows na என்ன, data's present in two different columns or two different tables. அப்ப நீங்க அதை கம்பைன் பண்ணும்போது you will be going for a யூனியன் அண்ட் யூனியன் ஆல், தென் எக்ஸ்பெக்ட், இன்டர்செப்ட் இந்த மாதிரியான கான்செப்ட்ஸ்க்கு போவோம். சோஃபர் வந்து நம்ம அந்த கான்செப்ட்ஸ் எல்லாம் பார்க்கல. நம்ம இப்ப என்ன பாக்குறோம் அப்படின்னா ஜாயின்ஸ் அப்படின்னா என்னன்னா, நீங்க ரெண்டு டேபிள் மோர் தேன் ஒன் டேபிள் நீங்க காலம்ஸ் கம்பைன் பண்ண போறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இங்க என்ன இருக்கு அப்படின்னா, இந்த டேபிள் ஏல யூ ஆர் ஹேவிங் த ஐடி அண்ட் கஸ்டமர் நேம். இங்க வந்து கஸ்டமரோட ஐடி அண்ட் தென் வந்து அவங்க என்ன ப்ராடக்ட் ஆர்டர் போட்டிருக்காங்க அப்படின்ற டீடைல்ஸ் இருக்கு அப்படின்னா யூ ஆர் கோயிங் டு கம்பைன் த ஐடி, கஸ்டமர் நேம் அண்ட் ஆர்டர் டீடைல்ஸ். கரெக்டா? ஸோ விச் மீன்ஸ் யூ ஆர் கோயிங் டு கம்பைன் த ஆர்டர்ஸ். ஸோ ஆர்டர்ஸை கம்பைன் பண்ண போறீங்க அப்படின்னா வாட் யூ நீட் டு டூ இஸ் யூ நீட் டு யூஸ் அ ஜாயின்ஸ். ஓகே, ஆர்டர்ஸ் கம்பைன் பண்ண போறீங்கன்னா யூ நீட் டு யூஸ் ஜாயின்ஸ். அண்ட் தென் காலம்ஸ் கம்பைன் பண்ண போறதால we are using joins. காலம்ஸ் இல்லாம நீங்க டேட்டா ரெண்டு டிஃப்ரெண்ட் டேபிளோட டேட்டாவை கம்பைன் பண்றீங்கன்னா you need to go up with union all and all. ஓகேங்களா? இப்ப we have a clear idea. Combining data itself has two different things. ரோவை கம்பைன் பண்ண போறீங்க அப்படின்னா you need to go up with union all and all. காலமை கம்பைன் பண்ண போறீங்க அப்படின்னா you need to go with joins. Okay, is this clear? Joins அப்படிங்கிறது to combine the columns. Okay, after this இப்ப நீங்க கம்பைன் பண்ண போறது கண்டிப்பா வந்து காலம்ஸ் அப்படிங்கும் போது ஜாயின்ஸ் யூஸ் பண்ண போறோம். நார்மலா what are all the different types of joins we have is there are 5 different joins. Not 5, yeah 5. ஒன் வந்து நோ ஜாயின். நோ ஜாயின்னா நான் வந்து எந்த ஒரு டேபிளையும் ஜாயின் பண்ண போறதே கிடையாது. இட் இஸ் டிஃபரெண்ட், செப்பரேட் தான். அதுக்கு அடுத்து என்னன்னு பாத்தீங்கன்னா நோ ஜாயின்க்கு அப்புறமா லெஃப்ட் ஜாயின். இன்ஸ்டெட் லெஃப்ட் ஜாயின் we will go with inner join. ஓகே, இன்னர் ஜாயினுக்கு அப்புறமா will go with full join. அதுக்கு அடுத்து லெஃப்ட் ஜாயின், தென் ரைட் ஜாயின். ஓகேங்களா? so those are all the basic joins which are available in SQL. and then வந்து advanced joins are also there, but before this நம்ம வந்து இந்த joins எல்லாம் என்னன்னு சொல்லி நம்ம பார்ப்போம். ஓகேங்களா? let us consider two different tables இருக்கு. we say that table 1 table 2 னு ரெண்டு different tables இருக்கு.
ஓகேங்களா. now what I'm going to do, no join அப்படின்னா we are not going to combine anything on this two tables. It is simple. Okay, and then inner join அப்படின்னா you will be going to have a two tables. One is table A and another is table B. Inner join na which is going to hold only the we can say that common data. Okay, only the common data. Okay, this is what inner join. Inner join is going to have only the common data of two tables. Common data na enna, table A la customer-um irukanum, and customer order-um place பண்ணிருக்கணும். That is what common data. அது மட்டும் தான் எனக்கு return ஆகும். full join அப்படின்னா என்னன்னா, it is also very simple. நீங்க வந்து full join அப்படிங்கும்போது it is something like எல்லா டேபிளும் காலமும் எனக்கு வந்து ரிட்டர்ன் பண்றதுக்கு பேர் தான் என்னது, ஃபுல் ஜாயின். ஸோ ஃபுல் ஜாயின் இன் த சென்ஸ் எனக்கு எல்லாமே ரிட்டர்ன் பண்ணும். டேபிள் ஏ, அதாவது கஸ்டமர்ஸோட டேபிளும் ரிட்டர்ன் பண்ணும், ஆர்டர்ஸ் டேபிள்ல இருக்க டேட்டாவும் ரிட்டர்ன் பண்ணும். இஃப் த டேட்டா இஸ் நாட் பிரசன்ட் தென் இட் வில் ரிட்டர்ன் மீ லைக் நல் வேல்யூஸ் அந்த காலம்ஸ்க்கு கொடுக்குமே தவிர மிச்சப்படி இட் வில் மிச்சப்படி it will return all the columns and all the datas நம்ம கேக்குறோம் அப்படின்னா it will return. Okay, okay. Then another thing is full join க்கு அடுத்தது left join. Left join அப்படின்னா என்னன்னா, see the name itself, நீங்க வந்து customer table வச்சிருக்கீங்க and then வந்து you are having orders table. கஸ்டமர் டேபிள் அண்ட் ஆர்டர்ஸ் டேபிள் இருக்கு. இப்ப ஃபுல் லெஃப்ட் ஜாயின் அப்படின்னா லெஃப்ட் சைட் டேபிள் என்னது, டேபிள் கஸ்டமர். அப்ப கஸ்டமர் டேபிள்ல இருக்கிற ஹோல் டேட்டாஸும் எனக்கு ரிட்டர்ன் ஆகும். அண்ட் தென் வந்து எனக்கு ஆர்டர்ஸ் டேபிள்ல இருக்க டேட்டாஸ், அதாவது காமனா இருக்க டேட்டாஸும் ரிட்டர்ன் ஆகும். பட் ஆர்டர்ஸ் டேபிள்ல இருக்க டேட்டாஸ் ஃபுல்லாலாம் ரிட்டர்ன் ஆகாது. ஆர்டர்ஸ் டேபிள்ல இருக்க காமன் டேட்டாஸ் மட்டும் ரிட்டர்ன் ஆகும். அதுக்கு அடுத்து ரைட் ஜாயின். ரைட் ஜாயின்னா என்ன, எனக்கு வந்து ஆர்டர்ஸ் டேபிள்ல இருக்க டேட்டாவும் ரிட்டர்ன் ஆகும். விச் எவர் காமன் இன் போத் த டேபிள்ஸ் தட் வில் ஆல்சோ ரிட்டர்ன். ஓகே, ஸோ தட் இஸ் வாட் left join, right join, full join, inner join and no join. ஓகேங்களா. Okay, so this is what join. Advanced joins are also there, like a left anti-join, right anti-join, full anti-join and cross join. இந்த 4 டைப் என்னன்னா, ஆன்டி ஜாயின் அப்படின்னா என்னன்னா, லெஃப்ட் ஆன்டி ஜாயின் அப்படின்னா லெஃப்ட் டேபிள் மட்டும் வரும், இந்த காமன் டேட்டாஸ் வராது. ரைட் ஆன்டி ஜாயின் அப்படின்னா ரைட் டேபிள் மட்டும் வரும், இந்த காமன் டேட்டாஸ் வராது. தென் வந்து ஃபுல் ஆன்டி ஜாயின்னா ஃபுல்லா எல்லாமே டிஸ்பிளே ஆகும். அண்ட் காமனா இருக்கிறது வந்து ஆன்டி ஜாயின் அப்படின்னா common datas won't get appear. ஓகேங்களா. தென் cross join. cross join னா என்னன்னா, ரெண்டு டேபிள்லயும் இருக்கிற எல்லா டேட்டாஸையும் cross பண்ணி ஜாயின் பண்ணும். that is what cross join and all. okay, so this advanced topics we will see it later. today வந்து I am not going to have much on this joins. அதாவது எல்லா ஜாயின்ஸையும் நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போறது கிடையாது. I am going to explain you only few. okay, ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து நோ ஜாயின் அப்படின்னா என்னன்னு சொல்லி பார்ப்போம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஐ எம் ரிமூவிங் எவ்ரிதிங். ஓகே, ஃபர்ஸ்ட் திங், இப்ப நோ ஜாயின். நோ ஜாயின் அப்படின்னா என்ன அப்படின்னா, we are not going to join any of the columns. Where is the circle? so no join na இங்க ஒரு டேபிள் இருக்கும் and then we are going to have another table. இப்போ I am going to say this one as a table A and then
this one as table B. ஓகேங்களா? இப்ப டேபிள் ஏவையும் டேபிள் பியையும் ஐ எம் நாட் கோயிங் டு டூ எனிதிங். இத வந்து தனியா செலக்ட் பண்ண போறேன், இத தனியா செலக்ட் பண்ண போறேன். வாட் எவர் ஐ வாண்ட் ஐ எம் கோயிங் டு டூ த சேம் ஆப்ரேஷன். இது செப்பரேட்டா அது செப்பரேட்டான்னு சொல்லி பண்ண போறேன். ஸோ தட் இஸ் வாட் ஃபர்ஸ்ட் வந்து நோ ஜாயின். நோ ஜாயின்னா நான் ரெண்டு டேபிளையும் ஜாயின் பண்ண போறது கிடையாது. ஐ எம் நாட் கோயிங் டு ஜாயின் எனிதிங். ஓகே, so that is what no join means. Then next one வந்து inner join. Inner join அப்படின்னா என்ன நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் as of now we have explained that inner join means I am going to combine the two tables. அந்த two tables ஓட exact match exactா வந்து காமனா இருக்கிற columns மட்டும் தான் எனக்கு return ஆக போகுது. That is what inner join. அப்ப inner joinனா first வந்து ரெண்டுலயும் காமனா இருக்க காலம்ஸ் தான் ரிட்டர்ன் ஆக போகுதுன்னு நான் சொல்லிட்டேன். இதுக்கு நான் எப்படி query எழுதணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து ஏபி இருக்கு இல்லைங்களா, அப்ப செலக்ட் ஸ்டார் எல்லா காலம்ஸும் இப்போதைக்கு நான் எழுதுறேன். செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் ஏ. ஏ அப்படிங்கிறது எந்த டேபிள் நீங்க வந்து இன்னர் ஜாயின் பண்ண போகும்போது ரெண்டு டேபிள்லயும் காமனா இருக்க டேட்டா தான் நான் எடுக்க போறேன். அப்ப இட் இஸ் நாட் த திங் லைக் நீங்க வந்து ஏவை தான் ஃபர்ஸ்ட் கொடுக்கணும், பியை தான் ஃபர்ஸ்ட் கொடுக்கணும்ன்ற எந்த ஒரு சினாரியோவும் கிடையாது. பிகாஸ் வி ஆர் கோயிங் டு டேக் ஒன்லி த காமன் டேட்டா. அப்ப நான் வந்து செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் ஏ, அதுக்கடுத்து ஜாயின் என்ற கீவேர்ட் யூஸ் பண்ண போறேன். ஜாயின் என்ற கீவேர்ட் யூஸ் பண்ணும்போது யூ நீட் டு ஸ்பெசிஃபை வெதர் இட் இஸ் அ இன்னர் ஜாயின், லெஃப்ட் ஜாயின், ரைட் ஜாயின் ஆர் ஃபுல் ஜாயின். இப்ப நான் வந்து டிஃபால்ட்டா ஜாயின் மட்டும் கொடுத்தேன் அப்படின்னா இட் இஸ் கோயிங் டு அக்செப்ட் இட் அஸ் அ இன்னர் ஜாயின் பை டிஃபால்ட். ஆனா இன்னர் ஜாயின் நீங்க வந்து எக்ஸ்பிளிசிட்டா சொல்றது விச் இஸ் பெஸ்ட். டிஃபால்ட் இன்னர் ஜாயினாவே இருந்தாலும் எக்ஸ்பிளிசிட்லி இஃப் யூ ஆர் மென்ஷனிங் இட் ஆஸ் அன் இன்னர் ஜாயின் இட் இஸ் வெல் அண்ட் குட். இன்னர் ஜாயின் எந்த டேபிள் கூட நான் ஜாயின் பண்ண போறேன், டேபிள் பி கூட ஜாயின் பண்ண போறேன். ஸோ பி. ஓகேங்களா? இப்ப நீங்க வந்து ரெண்டு டேபிள ஜாயின் பண்றீங்கன்னா there should be a foreign key. கரெக்டா? அப்ப அந்த ஃபாரின் கீ கூட நான் மேட்ச் பண்ணணும். சோ நான் என்ன பண்றேன், ஆன் என்ற கீவேர்ட் கொடுத்துட்டு ஆன் அப்படிங்கிறதுக்கு அப்புறம் நீங்க என்ன பண்ணணும்னா கண்டிஷன் ப்ரொவைட் பண்ணணும். ஓகேங்களா? சோ வாட் இஸ் த கண்டிஷன்? இப்ப வந்து ஒரு வேலை வந்து இந்த ஏ டேபிள்ல வந்து this A table is having the ID. அப்பனா வந்து ஏ டேபிளோட ஐடி which is equal to இங்க வந்து கஸ்டமர் ஐடின்னு சொல்லிட்டு பி டேபிள்ல இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். கஸ்டமர் அண்டர்ஸ்கோர் ஐடின்னு சொல்லி நம்ம கொடுப்போம். ஓகேங்களா? the condition is ரெண்டு டேபிள்லயும் எந்த கீ வந்து காமனா இருக்கு, ரெண்டு டேபிள்லயும் எந்த கீ காமனா இருக்குன்னு சொல்லிட்டு நான் செக் பண்ணி அதை நான் வந்து ப்ரொவைட் பண்ணணும். ஓகே, that is what in the main part of this join is this one. ஓகேங்களா? இப்போ another thing வந்து instead of giving star எனக்கு என்னென்ன காலம்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லி நான் ஸ்பெசிஃபை பண்ணலாம். ஐடி காலம் வேணும், பிகாஸ் இங்க ஐடியும் அங்க கஸ்டமர் ஐடியும் ஒண்ணுதான். ஸோ நான் ஐடின்னு கொடுத்துக்கிறேன். நேம் ஆஃப் த பர்சன் அண்ட் தென் வந்து ஆர்டர்ஸ். ஓகேங்களா? இந்த மூணு காலம் எனக்கு வேணும்னு சொல்லி நான் கொடுத்துருக்கேன். தென் த நெக்ஸ்ட் திங் இஸ் இப்ப நான் இந்த மூணு காலம் வேணும்னு சொல்லியிருக்கேன். ஒருவேளை என் கஸ்டமர் டேபிள்லயும் இந்த காலம் இருந்து ஒருவேளை நான் கொடுத்துருக்க இந்த காலம்ஸ் வந்து ஆர்டர்ஸ் டேபிள்லயும் இருக்கு அப்படின்னா தென் தேர் ஐ எம் கோயிங் டு கெட் அன் ஆம்பிகுவிட்டி. ஸோ அந்த ஆம்பிகுவிட்டி இஷ்யூஸ் வரக்கூடாது அப்படின்னா நான் என்ன பண்ணும், I need to give it something like from ஏக்கு அப்புறமா ஸ்பேஸ் கொடுத்து இதுக்கு ஒரு நிக் நேம் வைக்க போறேன் ஏன்னு சொல்லிட்டு. அப்ப இது என்னன்னா ஏ டாட் ஐடி ஏ டாட் நேம் அப்படிங்கும்போது ஏ அப்படிங்கும்போது டேபிள் ஏல இருக்க ஐடின்ற காலமும் டேபிள் ஏல இருக்க நேம்ன்ற காலமையும் ஃபெச் பண்ணுங்க அப்படின்னு சொல்றதுதான் வந்து ஏ டாட் ஐடி அண்ட் ஏ டாட் நேம். ஆஃப்டர் தட் இன்னர் ஜாயின் பி அப்படிங்கும்போது ஹியர் இஃப் யூ கிவ் பி டாட் ஆர்டர்ஸ் அப்படின்னா நீங்க என்ன பண்ணுவீங்க, பி டாட் ஆர்டர் அப்படின்றப்ப ஸோ த திங் இஸ் பி அப்படிங்கிறது என்னது, திஸ் இன்னர் ஜாயின் பி. அப்ப பீன்ற டேபிள்ல இருக்க ஆர்டர்ஸ்ன்ற காலமை நான் வந்து எடுக்க போறேன். தென் வந்து எந்த டேபிளோட ஐடி காலம் எந்த டேபிளோட கஸ்டமர் ஐடிக்கு ஈக்குவலா இருக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்க சொல்றீங்க அப்படின்னு பார்த்தா இட் இஸ் சம்திங் லைக்
இப்போ வந்து A டேபிளோட ஐடின்ற காலம் B டேபிளோட கஸ்டமர் ஐடின்ற காலமுக்கு ஈக்குவலா இருக்கணும் அப்படின்னு நான் சொல்லணும். So that is what A dot and B dot. Okay. So this is how it is working behind the scene. ஸோ இப்படிதான் நீங்க வந்து ஒரு query எழுதணும் ஜாயின் யூஸ் பண்ணி. ஸோ the default join is inner join. ஆனாலும் நீங்க வந்து default inner join கொடுக்காம you need to give it in a way like default-ஆ விடாம you need to provide inner அப்படின்னு சொல்லிட்டு நீங்க explicit-ஆ சொல்லணும். ஓகே ஓகே. Then the next thing is இப்ப வந்து will give a scenario for this. இப்ப உங்களுக்கு we need to get all the customers along with their orders. எல்லா இப்ப வந்து let us consider this table as a customers table and this table is an orders table. Okay. So customers and orders. So the thing is எல்லா customers you need to get all the customers with their orders and you need to get only the customers who have placed an order. கஸ்டமரும் வேணும் ஆர்டரும் வேணும், which means inner join. அதுக்கு நான் எப்படி எழுதுவேன்னா select star. most of the times நம்ம வந்து ஸ்டார் போட மாட்டோம். we need to give it in a way like a specific columns தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா. செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் கஸ்டமர்ஸ் வேர் என்ன யூஸ் பண்ணுவோம் இன்னர் ஜாயின். ஏன்னா நீங்க வந்து எல்லா கஸ்டமரோட ரெக்கார்ட்ஸையும் எடுக்கணும். பட் த திங் இஸ் த கஸ்டமர்ஸ் ஹூ ஹவ் பிளேஸ்ட் அன் ஆர்டர் தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே. த கஸ்டமர்ஸ் ஹூ ஹவ் பிளேஸ்ட் அன் ஆர்டர் அந்த கஸ்டமர்ஸோட டேட்டா எல்லாமே நீங்க எடுக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்க ப்ரொவைட் பண்றீங்க. ஓகேவா. ஸோ திஸ் இஸ் வாட் இன்னர் ஜாயின் மீன்ஸ். ஓகே. So can we move on to the next join? Are you clear on this inner join? Next வந்து பாத்தீங்கன்னா left join. Left join அப்படின்னா என்னது நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் left join we are having two tables. Okay. Left join அப்படின்னா என்னது left side இருக்க whole டேபிளும் எனக்கு ரிட்டர்ன் ஆகும் and then I'm going to get the common data among this two table. அந்த நடுவுல இருக்க ரெக்கார்டும் எனக்கு வரும். அப்ப இதுக்கு நான் எப்படி query எழுதுவேன்னா as we already know it's very simple. Select star from select star from the table A. After that left join B. இப்ப என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல இன்னர் ஜாயினுக்கு நான் வந்து என்ன சொல்லிட்டேன், the order is not mandatory. எப்படியா இருந்தாலும் நம்ம ரெண்டுக்கும் காமனா இருக்கிறதா எடுக்க போறோம்னு சொல்லிட்டேன். பட் லெஃப்ட் ஜாயினுக்கு ஆர்டர் இஸ் லெஃப்ட் ஜாயின், ரைட் ஜாயினுக்கு ஆர்டர் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்ப நீங்க இங்க குடுக்கறது வந்து லெஃப்ட் டேபிளா இருக்கணும் அண்ட் லெஃப்ட் ஜாயினுக்கு அடுத்து நீங்க வந்து குடுக்கறது வந்து ரைட் டேபிளா இருக்கணும். ஸோ லெஃப்ட் ஜாயின் அப்படிங்கும் போது the first table which you are going to insert is the left table-ஆ கண்டிப்பா இருக்கணும். ஆர்டர் இஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட் in the left join. ஓகேங்களா. அதுக்கு அடுத்து எப்பயும் போல ஆன் என்ன கண்டிஷன் சேம் திங். இங்க ஐடி இருக்கு அப்படின்னா you need to give A and B which means aliases name kind of, then A dot ID which is equal to B dot CUST underscore ID. ஓகேங்களா. ஓகே. The thing is left join அப்படின்னா என்ன, which is going to return all the rows from left and only matching rows from the right. Right table whole எனக்கு டிஸ்ப்ளே ஆகாது, only the matching columns from the right table. இப்போ ஒருவேளை வந்து if you see என்னோட டேபிள்ல ஒருவேளை எனக்கு கஸ்டமர் டேபிள் எல்லாமே வந்திருக்கு, அங்க வந்து இந்த கஸ்டமர்ஸ் எனக்கு வந்து இந்த காலம்ஸ் which are all not present, which are all not present அப்படின்னா what I will be going to getனா அந்த ரெக்கார்ட்ஸ்க்கெல்லாம் என்ன வரும்னா எனக்கு நல்ன்ற வேல்யூ வந்துடும். இப்ப நீங்க பாத்தீங்கன்னா இங்க நான் ரோ இன்சர்ட் பண்ணிட்டு இந்த ரோல வந்துட்டு நான் என்ன பண்றேன்னா I am going to have something called as
ஆர்டர் ஐடின்னு வச்சுக்கோங்க. இப்ப எல்லா கஸ்டமர்ஸும் வந்து ஆர்டர் பிளேஸ் பண்ணிருப்பாங்களான்னு கேட்டா கிடையாது. சில கஸ்டமர்ஸ் பிளேஸ் பண்ணிருப்பாங்க, சில கஸ்டமர்ஸ் வந்து பிளேஸ் பண்ணிருக்க மாட்டாங்க. அப்ப அந்த கஸ்டமர்ஸ்க்கெல்லாம், பிளேஸ் ஆகாத கஸ்டமர்ஸ்க்கெல்லாம் நல்ல்ன்ற வேல்யூவோட டேட்டா எனக்கு ரிட்டர்ன் ஆகும். ஓகே, so the thing is left join அப்படின்னா it is going to return me the left sideல இருக்க டேபிள் ஏல இருக்க எல்லா ரெக்கார்ட்ஸும் வரும். அண்ட் டேபிள் பில ஒருவேளை டேபிள் பில இருக்க ரெக்கார்ட்ஸ் எல்லாம் வராது, டேபிள் ஏல இருக்க ரெக்கார்ட்ஸ் வரும். அண்ட் தென் வந்து காமன் ரெக்கார்ட்ஸ் ஆல்சோ வில் கெட் டிஸ்பிளேட். தட் இஸ் வாட் left join means. So inner join na only common data you will be going to get, and left join na left side la irukra table oda datas ellame ungalku vandu display ஆகும். Okay, and the another joins ellame vandu next session la paakalam, because vanda joins is a very 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 confusing session. Which one you are not understanding? Can I know? You have mentioned you are not understanding. So which one I am not you are not understanding? Can I know? Because நான் வந்து எனக்கு அவ்வளோவா வந்து எதுவுமே நான் கான்செப்ட் சொல்லலை. இன்னர் ஜாயின் அண்ட் லெஃப்ட் ஜாயின் தான் உங்களுக்கு டீச் பண்ணியிருக்கேன். இதுல ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கேளுங்க. SQL means which is a structured query language which is used to interact with the database. நான் உங்ககிட்ட வந்து எப்படி தமிழ் லாங்குவேஜ்ல பேசுறேனோ அதே மாதிரி டேட்டாபேஸ் கூட வந்து பேசுறதுக்கு யூஸ் பண்ற லாங்குவேஜுக்கு பேர் தான் SQL. ஓகே, யூ ஆர் அ ஃப்ரெஷரா? ஓகேங்க, ஆக்சுவலா வந்து வி ஆர் கோயிங் ஆன் ஃபார் த பாஸ்ட் 2-3 டேஸா வந்து இந்த செஷன் போயிட்டு இருக்கு. ஃப்ரம் த செஷன் 1 itself if you try now, then you will be able to understand all the concepts. நான் வந்து SQLனா என்ன அந்த மாதிரியான எல்லா கான்செப்ட்ஸும் அங்க நான் கிளியரா சொல்லியிருக்கேன். if you want you can have a look on that also. Okay, if then also you are not understanding, then let me know, I will explain you. Okay then. So today vandu I am not going very much deeper on all the joins because na இன்னைக்கு inner join and left join மட்டும் சொல்லிருக்கேன். Just have a look on that, and then vandu next Monday session la irundhu will move on to other joins. okayங்களா? Because if I give you that much things in a one go, then it will be very very messed up, because most of us will be going to struggle in this will be going to struggle in this join. So adunala vanda I am not going much deeper here. Just have a look on inner joins and left join, and then we'll connect on Monday. okayங்களா? Python nam I am not having an idea because I'm not sure what that Python I mean how the syntax and all, so I'm not sure. Okay then. Thank you all. Bye. We'll see you on Monday.